ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் குக்கிங் ஆஃப் கிச்சன். நான் உங்கள் சுபாஷினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பூரி. பானிபூரி, மசாலா பூரி இதெல்லாம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, முக்கியமாக குழந்தைங்க. நீங்கள் உங்கள் வீட்லேயே இந்த மசாலா பூரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கான மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை நாம் இன்றைக்கி பார்த்துக்கலாம். மசாலா பூரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: காரத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன். வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, பூரி எடுத்துருங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா எடுத்துருக்கேன், உப்பு தேவையான அளவு, வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு. நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மசாலா எடுத்து இப்போ நம்ம அடுப்பாட்டோம்னா ஆறுனதும் நல்லா அரைச்சிக்கலாம். வதக்கினதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய், புதினா நான் வதக்கலை, பச்சை சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் ரோட் கடையில் சாப்பிட்ற அந்த மசாலா பூரி டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை பச்சையாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது. பட்டாணி வெந்தது இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்புறமா அந்த வதக்கின கிரேவி எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கிட்ட உருளைக்கிழங்கு நசுக்கிற அந்த கரண்டி, ஏன்ட்டா அந்த கரண்டி கிடையாது, அதனால இந்த குழிக்கரண்டியாலையும் நான் நசுக்கி விடுறேன். நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுருக்கேன். மசாலாவை இதில் நான் ஊற்றிடுவேன்.
கம்மியாக இருந்தது, நான் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக மசாலா ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் நிறையா தேவை, அப்போ தான் பூரியில் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிச்சதும் கொஞ்சம் திக்காயிடும். கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பூரி பொரிச்சு எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே பானிபூரி வீடியோவில் பூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பூரி பொரிச்சாச்சு. இப்போ டெக்கரேஷனுக்கு தேவையானது இது கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்ஸ் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் பானிபூரியை பானிபூரி உடச்சி போட்டுக்கிட்டேன். அது மேலே நான் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் காரப்புளி ஓம்புடி அதை மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா சூப்பராக இருக்குன்றதுக்காக நான் போட்டுருக்கேன். இது மேலே இந்த மசாலா குருமாவை நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பராக மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. மசாலா பூரி பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவோட வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.